ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி கிச்சடி. வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த கப்பில் 1 கப் ஜவ்வரிசி எடுத்து 5 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றாதீங்க. 1 கப் ஜவ்வரிசிக்கு 1 கப் தண்ணி மட்டும் விட்டு ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொல பொலன்னு இருக்கும். 3/4 கப் வேர்க்கடலை, ஒரு வெங்காயம் அதை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய உருளைக்கிழங்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அது இந்த மாதிரி ஷேப்பில் தான் கட் பண்ணணுன்ட்டு இல்லை, நீங்கள் குட்டி குட்டியாக வேணுன்னா கூட கட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு, சீரகம் 1/4 ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு. காரத்துக்கு பார்த்திங்கன்னா 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றீங்கன்னா இதை குறைச்சிக்கலாம். கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு. லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறதுக்கு அரை லெமன் எடுத்திருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் ஓரளவுக்கு சூடாகட்டும். ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். குழ குழன்னு இருந்துச்சுன்னா அப்புறம் நல்லா வராது. இப்போ பேன் ஓரளவுக்கு ஹீட் ஆயிடுச்சு. நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் ஓரளவுக்கு சூடாயிருச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு வேகட்டும். இந்த உருளைக்கிழங்கு ஒரு பாதி அளவுக்கு வெந்த உடனேவே நம்ம இதை கொஞ்சம் சைடில் தள்ளி வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் இதில் நல்லா ரோஸ்ட் ஆகணும். நீங்கள் வேர்க்கடலை நல்லா நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஒரு ஃப்ளேவர்டாகவும் இருக்கும், ப்ளஸ் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போவே இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ போட்டால் தான் உருளைக்கிழங்குல கொஞ்சம் உப்பு சேரும். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வேர்க்கடலையும் உருளைக்கிழங்கும் நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு வெங்காயம் ஆட் பண்ணலன்னா கூட நல்லா தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கிற வேர்க்கடலையும் உருளைக்கிழங்குமே க்ரன்ச்சியாக ஆகிடும். அதனால் அதுவே மட்டும் தனியாக போட்டாலே நல்லா தான் இருக்கும். இது ஆப்ஷனல் மாதிரி தான், நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போவே பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசியும் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். இப்படி உதிரி உதிரியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 3 நிமிஷம் லிட்டு போட்டு வச்சுருந்தேன். பாதி வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். ஜவ்வரிசி வெள்ளை கலராக இருக்கிறது ஆக்சுவலாக அப்படியே கண்ணாடி பதத்துக்கு மாறினா தான் வெந்ததாக அர்த்தம். இப்போ இதில் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பத்தலை, நான் கொஞ்சம் போடுறேன். உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். லிட்டு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருந்தேன். நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமன் இதில் பிழிஞ்சிக்கலாம்.
லெமன் பிழிஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட்டு லாஸ்ட்டாக இந்த கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். லெமன் மட்டும் எப்போவுமே வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணியிருக்கும் போது பிழியாதீங்க. அடுப்போட சூட்லேயே வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து ஜவ்வரிசி கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைனா வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும், வித்தியாசமாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.